ඒකෙදි ඩිජිටල් පද්ධති හැක් වුණාට වඩා මේක தற்போது இது தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதில் டிஜிட்டல் கட்டமைப்புகள் ஹேக் செய்யப்பட்டதை விடவும் அந்த சர்வதேச நிறுவனத்தை ஒத்ததாக வேறொரு தரப்பினர் அது போன்றதோ டொமைன் பெயர் மற்றும் மின்னஞ்சல் முகவரியை பயன்படுத்தியும் அந்த நிறுவனத்தில் பணியாற்றும் நபர்களின் பெயர்களை பயன்படுத்தியும் ஏமாற்றுச் செயலை செய்துள்ளனர். இது அந்த நிறுவனத்திற்குள் இருக்கும் நபர்களின் தொடர்பின்றி நடந்த ஒரு விடயமாகவே எமக்கு தோன்றுகின்றது. அவர்கள் அதன் வித்தியாசத்தை சரியாக புரிந்து கொள்ளாததால் ஏற்பட்ட ஒரு சிக்கலாகவே இதனை நாம் கருதுகின்றோம். எனினும் இந்த விசாரணைகள் இன்னும் தொடர்ந்த வண்ணமே உள்ளன. அந்த விசாரணைகளின் நிறைவில் இதில் எவரேனும் சம்பந்தப்பட்டுள்ளார்களா, இது எவ்வாறு இடம்பெற்றது, எவ்வளவு காலமாக இடம்பெற்று வருகிறது என்பது குறித்த முழுமையான விவரங்களை நாம் இனிவரும் காலங்களில் சரியாக அறிந்து கொள்ள முடியும். සම්පූර්ණ විස්තරයක් ඉස්සරහට අපිට දැනගන්න පුළුවන් වෙයි. ரக்பி விளையாட்டை ஊக்குவிப்பதாக கூறி இந்தியாவின் கிரிஷ் நிறுவனத்திடமிருந்து 70 மில்லியன் ரூபாய் பணத்தை பெற்று குற்றவியல் நம்பிக்கை துரோகம் இழைத்ததாக சட்டமா அதிபரால் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள குற்றப்பத்திரிகைக்கு அமைய நீதிமன்றத்தில் முன்னிலையானதன் பின்னர் நாமல் ராஜபக்ச இவ்வாறு கருத்து தெரிவித்தார். நிதி அமைச்சின் போலி மின்னஞ்சல் அல்லது தவறான மின்னஞ்சல் ஒன்று வந்தவுடன் 2.5 மில்லியன் டாலர் செலுத்தப்படுகின்றது. இவ்வாறு நடக்க முடியாது. அது எவ்வாறு நடக்க முடியும்? ஜனாதிபதியே நிதியமைச்சர் ஜனாதிபதியாக இருக்கும் அதேவேளை நிதி அமைச்சின் செயலாளர் பாராளுமன்றத்தின் முன்னாள் அமைச்சராவார். எனவே இவர்கள் இருவருக்கும் தெரியாமல் இது நடக்க வாய்ப்பில்லை. ஆகவே இன்று இந்த அரசாங்கம் தெளிவாக இந்த நாட்டின் அப்பாவி மக்களை ஏமாற்றி மக்களை வழிதவற செய்து மக்களுக்கு பொய் வாக்குறுதிகளை வழங்கி தங்களது அரசியலை முன்னெடுத்து செல்வது மற்றும் தமக்கு தேவையான தீர்மானங்களை மாத்திரமே எடுக்கின்றனர். இதனிடையே ஹட்டனில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த இலங்கை தொழிலாளர் மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் டேனியல் நொயல் ஜனாஸ்டனும் இது தொடர்பில் கருத்து தெரிவித்தார். நாட்டிலே ஒருபுறம் இன்று ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமாக விரிவான விசாரணைகள் அங்காங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது ஆழமான இதற்கு சம்பந்தப்பட்டவர்கள் யார் என்கின்ற விடயத்தை குறித்து அலசி ஆராய்ந்து அதனுடைய அடியது நுனியது என்பதை சரியாக தேடி பார்க்கின்ற விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது இடையிலே மக்களுடைய கவனத்தை திசை திருப்புவதற்கு அல்லது அதிகாரியுடைய கவனத்தை திசை திருப்புவதற்கு இவ்வாறான ஒரு செயற்பாட்டை செய்து நேரடியாக அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு ஒரு அதிருப்தியை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு சூழ்ச்சி இங்கு இடம்பெற்றிருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது. நாமல் ராஜபக்ச அவர்கள் நேற்று அவருக்கு எதிராக 800 மில்லியனுக்கும் மேற்பட்ட பணத்தை சூறையாடினார்கள் அல்லது களவாடினார்கள், இவ்வாறான கொள்ளைகளில் ஈடுபட்டார்கள் என்ற விசாரணை நடந்த நீதிமன்றத்துக்கு வெளியிலே வந்து சொல்கின்றார். நாட்டிலே அரசாங்கம் இவ்வாறான ஒரு செயற்பாட்டுக்கு துணை போயிருப்பதான ஒரு கருத்தை சொல்கிறார். ஆகவே இதில் தெளிவாக புரிய வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், அவருடைய காலப்பகுதியிலே இதைவிட கோடிக்கணக்கான டாலர்கள், ஆயிரக்கணக்கான டாலர் மில்லியன்கள் அவர்கள் மூலமாக சூறையாடப்பட்டது. நாட்டினுடைய மக்களுடைய பணம் அவருடைய பாக்கெட்டுகளுக்கு சென்றது. உங்களுக்கு தெரியும், நாட்டினுடைய சட்டத்தை நிலைநிறுத்துகின்ற நீதிமன்றம் தெளிவாக சொன்னது, பெசில் ராஜபக்ச உட்பட நாட்டின் ராஜபக்ச குடும்பத்தினர் தான் நாட்டின் வங்குரோத்து நிலைக்கு காரணமானவர்கள் என்று தெளிவாக தீர்ப்பளித்தது. அவ்வாறாக தீர்ப்பை பெற்றவர்கள் இன்று இந்த தேசிய மக்கள் சக்தியுடைய மக்கள் அரசுக்கு எதிராக விரல் நீட்டுவது என்பது வியப்புக்குரியது. அது கேளிக்கையாக இருக்கிறது. ஆகவே தெளிவாக தன்னுடைய அரசியல் அந்தஸ்தை இழந்த, அரசியல் இருப்பை இழந்த இவ்வாறான மக்களால் நிராகரிக்கப்பட்ட தலைவர்களுக்கு மீண்டும் இவ்வாறு பேசும் பொருளாக சொல்வதற்கான வாய்ப்பை கொடுக்காமல் நாட்டினுடைய நீதியை நிலைநாட்டுவதற்கு அரசாங்கம் முன்வர வேண்டும்.